என்னையா, அதான் சாப்பாடு போட்டாச்சு, போய் சாப்பிடு. ஏன்பா நிக்கிற? அம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்மா. ஏயா, ரொம்ப பசியா? உனக்கு இது பத்தாதா? அதுக்கு இல்லைங்கம்மா, இதுதான் நீங்க போடுற கடைசி சாப்பாடு. அடுத்த வருஷம் திதி கொடுக்க மகராசி இருக்க மாட்டீங்க, அதான். ஏய், யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற? அறிவு இருக்கடா உனக்கு? பைரவா, இரு, கோவப்படாத, பொறுமையாயிரு. பாருமா என்ன சொல்றான். திங்கிறது தர்ம சோறு, பேச்ச பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது பைரவா. தர்மம் பண்றது நாம இல்ல, இவங்க தான். அன்னத்தை வாங்கிக்கிட்டு புண்ணியத்தை நமக்கு தர்மம் பண்றாங்க. இந்த மாதிரி புண்ணியாத்மாங்க இல்லைன்னா தானமாவது தர்மமாவது. ஐயா, ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்ன? இது நான் போடுற கடைசி சாப்பாடு, அடுத்த திதிக்கு இருக்க மாட்டேன்னு ஏன்பா சொன்ன? அம்மா தாயே, நீங்க பசிச்ச வயிறுக்கு சோறு போடுற மகராசி, உங்களை நான் அப்படி சொல்லக்கூடாது. என்னவோ தெரியல, என்னையும் அறியாம புத்தி கெட்டு போய் வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிரு தாயி. பரவாயில்ல, விடு, வாய் தவறி சொல்லிட்ட. இல்லம்மா, இங்க வந்ததுல இருந்து முள்ளுக்குள்ள ஏதோ குறுகுறுன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்துச்சு. சொல்லக்கூடாதுன்னு புத்திக்கு தோணிச்சு, ஆனா வாய் கேட்கல. என்னை மீறி உளறிட்டேன். நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, நான் சாமியாடி, வாக்கு சொல்றவன். என் வாக்கு சரியாதான் இருக்கும். இது ஐயாவுக்கு கொடுக்குற கடைசி திதி. அடுத்த திதிக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. விதி வந்தா அவதார புருஷங்களே சொர்க்கம் போய் சேர்ந்துடுறாங்க. விதி யாரையும் விடுறதில்ல. நீ கடவுளை வேண்டிக்கம்மா. கேட்டீங்களா? அவர் சொன்ன வார்த்தையை கேட்டீங்களா? அந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? என் விதி முடிஞ்சிடுச்சா? அடுத்த திதிக்கு நான் இருக்க மாட்டேனா? ஆமா நாகவள்ளி, உன் ஆயுட்காலம் முடிஞ்சு சொர்க்கம் வந்து சேரப்போற. அது ஆண்டவனோட பொறுப்பாகும். அங்க சரணாகதி அடைய போற. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஆனா அதுக்கு முன்ன நீ செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. என்ன கடமைங்க? நம்ம ஜமீனுக்கு சொந்தமான பொக்கிஷ பெட்டி வெகு காலமா பூஜை இல்லாம ஒரு பாலங்கணத்துல இருக்கு. அது நம்ம குலதெய்வம். அதை வெளியே எடுத்து உரியவங்க வசம் சேர்த்துடணும். நம்ம குடும்பத்துல மிஞ்சி இருக்கிற ஒரே ஆள் நீதான். நீ அந்த பொக்கிஷ பெட்டியை எடுத்து அதை யார் வசம் ஒப்படைச்சா நல்லதுன்னு தோணுதோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதை செஞ்சு முடிச்சா உன் கடமை முடிஞ்சிடும். நான் சொன்னபடி செய், உனக்கு சொர்க்கம் நிச்சயம். உங்க உத்தரவுங்க, அத நான் கண்டிப்பா செய்வேன். பொக்கிஷ பொட்டிய தேடி எடுத்து உரியவங்க கிட்ட ஒப்படைச்சு உங்க ஆசைய நான் நிறைவேற்றுவேங்க. உறுதியா செய்வேன். என்னடா சொல்ற? பௌர்ணமிக்குள்ள நீலவேணி நம்ம எல்லாரையும் கொல்ல போறாளா? ஆமாப்பா, நம்ம நம்பூதிரி சொன்னது உண்மைதான். வர பௌர்ணமிக்குள்ள மொத்த குடும்பத்தையும் தீர்த்திடுவேன்னு ஆவேசமா சொல்றா. பௌர்ணமி எப்படா? அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குல்ல? ஆமாப்பா, ஆனா பயப்படாதீங்க, அதுக்குள்ள மார்த்தாண்ட நீலவேணியை அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். ஆமா, கிழிச்சான். அவன் ஏற்கனவே என்ன சொன்னான்? என் ரத்தம் கலந்த தீர்த்தத்தை ராஜு குடிச்சா நீலவேணி, ஆதிரா
எல்லாரையும் இதே மாதிரி அழிக்கிறேன்னு சொன்னால. ஆனா அப்படி ஒண்ணும் நடக்கலையே. நம்ம பிரச்சனை தீரணும்னா அதுக்கு ஒரே வழிதாண்டா இருக்கு. சொல்லுங்க, அதையாவது செய்வோம். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், திரும்ப திரும்ப சொல்றேன். நம்மளை காப்பாத்த பொக்கிஷ பெட்டி ஒன்னாலதான் முடியும். அது நம்ம கைக்கு வரணும். அது வந்துட்டா நீலவேணியால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் சரிப்பா. ஆனா அந்த பொக்கிஷத்தை யாராலுமே எடுக்க முடியாத அளவுக்கு கிணத்துக்குள்ள கிடக்க. அது எங்க இருக்கு, எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் தெரியாது. அது வந்தாகணும். அதுதானே வராது. உசுரை கொடுத்து எடுத்தாகணும், தெரியும்ல. ஏதாவது செய்யுங்களா. என் ஆயுசுக்குள்ள அந்த பொக்கிஷ பெட்டியை நான் பார்த்தாகணும். அதை எடுத்து பத்திரப்படுத்தி உங்க கையில ஒப்படைச்சிட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்களும் நீலவேணி தொந்தரவு இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். கிடைச்சா எடுக்கலாம். ஆனா எங்களாலேயே எடுக்க முடியாத அந்த பெட்டிய உங்களுக்கும் வயசாயிடுச்சு. இதுக்கு மேல கிணத்துல குதிச்சு முங்கி அந்த பொட்டியை எடுக்கிறது இதெல்லாம் ஆகிற கதையா? டேய், உங்களால முடியலன்னா கிளம்புங்கடா. அந்த பெட்டியை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்க லட்சணம் அவ்வளவுதான்டா. உங்களால முடியாது, கிளம்புங்கடா. ஏன்பா கோவப்படுறீங்க? பொக்கிஷத்தை எடுக்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், எங்களால முடியல. நீங்க எப்படி எடுப்பீங்க? டேய், மார்த்தாண்டன்னு ஒருத்தனை பத்தி நீ அடிக்கடி சொல்றல்ல, அந்த மார்த்தாண்டனை வர சொல்லு. அவன் கூட நான் பேசணும். என்னது, மார்த்தாண்டத்தை வர சொல்லணுமா? வான்னா வர்றதுக்கு அவனா மாடு மேய்க்கிற மன்னாரா? ஆவி. அவன் ஆவியும் சாமியும் நான் மார்த்தாண்டல பார்க்கணும். எதுக்குப்பா? ஏன் எதுக்குன்னு கேட்காத. எனக்கு பொக்கிஷ பெட்டி வேணும். நான் சொல்றதை செய். நீ மார்த்தாண்டனை வர சொல்லு, நான் அவன் கூட பேசணும். சரிப்பா, நான் பேசி ஏற்பாடு பண்றேன்.